இந்த சேனலில் சிஎம்ஏ இன்டர் அண்ட் ஃபைனல் ரிலேட்டட் ஃப்ரீ கிளாஸஸ் கிடைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் என்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னென்னா, பேசிக் ஆஃப் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்னா என்ன, அதுக்கப்புறம் டூல்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், அதில் ரேஷியோ அனலைஸ், கேஷ் ஃப்ளோ அண்ட் ஃபண்ட் ஃப்ளோ பார்த்துருக்கோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட். ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பேசிக்ஸ் பார்ப்போம். இதுக்கப்புறம் புக் சம்ஸு, அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்னா என்ன, அதோட ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா கரண்ட் அசட் மைனஸ் கரண்ட் லயபிலிட்டி. கரண்டாக இருக்க அசட்டும் மைனஸ் கரண்ட் லயபிலிட்டியும் கழிச்சா ஒர்க்கிங் கேபிட்டல் கிடைக்கும். இது எதுக்காக உதவுது அப்படின்னா, டே டு ஆப்ரேஷன்ஸ், டெய்லி நம்ம ஆப்ரேஷன்ஸில் என்னென்ன டெய்லி நடக்கிற டிரான்சாக்ஷனுக்கு இது உதவுது. லைக் எதுக்காக அப்படின்னா, இன்வென்ட்ரி வாங்குறதுக்கோ, பில்ஸ் பே பண்ணுறதுக்கு, கேஷ் மேனேஜ் பண்ணுறதுக்கு, இதுக்கெல்லாம் ஒர்க்கிங் கேபிட்டல் யூஸ் ஆகுது அப்படின்றான். இட்ஸ் மேனேஜிங் கரண்ட் அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டி எஃபிஷியன்ட்லி டு ஸ்மூத் ஆப்ரேஷன்ஸ். அதாவது நம்ம கம்பெனியோட ஸ்மூத்தாக ரன் பண்ணணும் அப்படின்னா, இது வந்து கரண்ட் அசட்டையும் கரண்ட் லயபிலிட்டியும் எஃபெக்டிவாக மேனேஜ் பண்ணுது அப்படின்றான். டைப்ஸ் என்னென்ன பண்ண அப்படின்னா, கிராஸ் ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னா டோட்டல் கரண்ட் அசட் தான் கிராஸ் ஒர்க்கிங் கேபிட்டல். நெட் ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னா கரண்ட் அசட் மைனஸ் கரண்ட் லயபிலிட்டி. நெட் ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னு கேட்டாங்கன்னா கரண்ட் அசட் மைனஸ் கரண்ட் லயபிலிட்டி. கரண்ட் அசட்லேருந்து கரண்ட் லயபிலிட்டிஸை நம்ம கழிச்சோம் அப்படின்னா நெட் ஒர்க்கிங் கேபிட்டல் கிடைக்கும். கிராஸ் ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னா டோட்டல் கரண்ட் அசட் தான் கிராஸ் ஒர்க்கிங் கேபிட்டல். இம்பார்ட்டன்ஸ் இது எதுக்காக அப்படின்னா, என்ஷூர் த லிக்விடிட்டி அண்ட் ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி. ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சியாக பண்ணுறதுக்கும், நம்மள்ட்ட கையில் கேஷ் எவ்வளோ இருக்குது, அந்த லிக்விடிட்டி பொசிஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத இது பண்ணுறதுக்கும் இது உதவுது. தே இம்ப்ரூவ் த ரிலேஷன்ஷிப் வித் சப்ளையர் அண்ட் கஸ்டமர். கிரெடிட்டார்ஸ், நமக்கு யார் சப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு, அப்புறம் நம்மளோட கஸ்டமர், நம்ம யாருக்கு சப்ளை பண்ணுறோமோ அவங்களுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இதுக்கு உதவுது. ப்ரொடக்ஷன் ஸ்டாப்பேஜ், நம்ம இன்வென்ட்ரி வாங்குகிறோம் அப்படின்னா அந்த ரொட்டேஷன்ஸ் கரெக்டான ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆகாமல் இருக்கிறதுக்கு இது உதவுது ஒர்க்கிங் கேபிட்டல். என்ஹான்ஸ் ப்ராஃபிட்டபிலிட்டி, ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இது உதவுது. இதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னா, அடிக்குவேட் லிக்விடிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும், காஸ்ட் ஆஃப் கேபிட்டலை ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவும், அவாய்டு ஷார்ட்டேஜ் ஆர் எக்ஸஸ் ஆஃப் ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து ஷார்ட்டேஜும் ஆகாமல் எக்ஸஸும் ஆகாமல் கரெக்டாக கொண்டு போகிறதுக்கும் இதோட அப்ஜெக்டிவாக இருக்குது ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜரோட. இதில் என்னென்ன காம்போனன்ட் இருக்குது அப்படின்னா, கரண்ட் அசட்னா என்ன அப்படின்னா கேஷு, டெபிட்டாரு, இன்வென்ட்ரி, ஷார்ட் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், இதெல்லாம் கரண்ட் அசட்ஸ். கரண்ட் லயபிலிட்டிஸ் அப்படின்னா கிரெடிட்டார்ஸ், பில்ஸ் பேபிள், நம்ம பே பண்ண வேண்டிய பில்லு, அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், வேறு ஏதாவது பே பண்ண வேண்டிய எக்ஸ்பென்சஸ் இருந்தது அப்படின்னா அது. ஓகேவா? கரண்ட் அசட்ஸ் மைனஸ் கரண்ட் லயபிலிட்டி தான் ஒர்க்கிங் கேபிட்டல்ஸ். ஒர்க்கிங் கேபிட்டலோட சைக்கிள்ஸ் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா, கேஷு, அதுலேருந்து ரா மெட்டீரியல்ஸு, அங்கேருந்து ரா மெட்டீரியல்ஸு ஒர்க்கிங் ப்ராசஸ் ஆகுது. ஒர்க்கிங் ப்ராசஸ் என்ன ஆகுது அப்படின்னா ஃபினிஷ் குட்ஸாக மாறுது. ஃபினிஷ் குட்ஸ்லேருந்து திரும்ப டெபிட்டார்ஸ் நம்ம சேல்ஸ் பண்ணுறோம், அங்கேருந்து திரும்ப நம்ம கேஷ் ஆகுது, திரும்ப ரொட்டேஷன். இதுதான் ஒர்க்கிங் கேபிட்டல் சைக்கிள்ஸ். கேஷு, திரும்ப ரா மெட்டீரியல், திரும்ப ஒர்க்கிங் ப்ராசஸ், திரும்ப ஃபினிஷ் குட்ஸ், திரும்ப டெபிட்டார், அதுக்கப்புறம் கேஷ். சோர்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் கேபிட்டல் ஃபினான்சிங். ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு வந்து என்னென்ன ஃபினான்சிங் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஷார்ட் டேர்ம் பேங்க் லோன்ஸ். நமக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் அமௌண்ட் வேணும் அப்படின்னா நம்ம என்னென்ன ஷார்ட் டேர்ம் பேங்க் லோன் எடுக்கிறோம், ட்ரேட் கிரெடிட்ஸ் மூலமாக அமௌண்ட் கிடைக்கும். ஃபேக்ட்ரிங் அண்ட் பில் டிஸ்கவுண்டிங். ஃபேக்ட்ரிங் பற்றி நம்ம அடுத்த பார்ட்டில் நான் சொல்கிறேன். அதுவும் கமர்ஷியல் பேப்பர்னா என்ன அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸு அடுத்த பார்ட்டில் இதை பற்றி சொல்கிறேன். அப்புறம் அக்ரூவல் எக்ஸ்பென்சஸ் இருந்தது அப்படின்னாலும், டிஃபர்டு இன்கம் இருந்தாலும், அதுவுமே சோர்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் கேபிட்டல் ஃபினான்சிங். மேனேஜ்மெண்ட் ஆஃப் கீ எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறப்போ இதை மேனேஜ் பண்ணுறதுக்கு என்னென்ன முக்கியத்துவமாக இருக்குது அப்படின்னா, கேஷ் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கும், இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கும், ரிசீவபிள் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கும், பேபிள் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கும் இது இருக்குது. கேஷ் மேனேஜ்மெண்ட்னா எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, ஆப்டிமம் கேஷ் பேலன்ஸ், நம்மள்ட்ட எவ்வளோ கேஷ், அதாவது ஆப்டிமமாக கேஷ் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கேஷ் பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. டெய்லி நம்ம என்ன பண்ணணும், டெய்லி கேஷ் ரிப்போர்ட்ஸ் ரெடி பண்ணணும்.
இது எதுக்காக அப்படின்னா அவாய்டு, அதாவது நம்மள்ட்ட ஐடியலாக ஒரு கேஷ் அப்படியே ரொட்டேஷன் ஆகாமல் இருக்கிறது, ரொட்டேஷன் ஆகாமல் கையில் கேஷ் இல்லாமல், கேஷ் ஷார்ட்டேஜ் இல்லாமல் பத்தாமல் போகாமல் இருக்கவும் இந்த இது கேஷ் மேனேஜ்மெண்ட் பண்ணுறோம். இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் அப்படின்னா அவாய்டு ஓவர் ஸ்டாக்கிங் அண்ட் அண்டர் ஸ்டாக்கிங். நம்ம இன்வென்ட்ரி வந்து கரெக்டாக தேவைக்கு ஏற்றப்பல வாங்கணும் அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த பர்பஸ்க்கு அவுட் சோர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் மாதிரி நம்ம வேறு எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராக ஸ்டாக் வாங்கி வைக்காமையும் கம்மியான ஸ்டாக்கும் இல்லாமல் பத்தாமையும் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு நம்ம என்னென்ன டெக்னிக்ஸ் அந்த யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா யூஓக்யூ மூலமாக, ஏபிசி அனலைஸ் மூலமாக, ஜஸ்டின் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறது மூலமாக நம்ம இன்வென்ட்ரியை மேனேஜ் பண்ண முடியும். அதுக்கடுத்து ரிசீவபிள் மேனேஜ்மெண்ட், டைம்லி கலெக்ஷன் ஃப்ரம் த கஸ்டமர். நம்ம ஒருத்தவங்களுக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கரெக்டான கஸ்டமர் வந்து இந்த மந்த்து இந்த மாதிரி இந்த டேஸில் நமக்கு அமௌண்ட் கரெக்டாக கிரெடிட் ஆகிற மாதிரி அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா கிரெடிட் பாலிசி ரெடி பண்ணலாம், டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம், இவ்வளோ பேமெண்ட் பண்ணால் இவ்வளோ நீங்கள் ஆஃபர் இருக்குது அப்படின்னு ஏர்லியாக நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்கன்னா, டியூ டேட்டுக்கு முன்னாடியே பேமெண்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் இவ்வளோ டிஸ்கவுண்ட் தரோம் அப்படின்னு. பேபிள் மேனேஜ்மெண்ட்னா நம்ம பே பண்ண வேண்டியது, நம்ம இன்வென்ட்ரி வாங்கியிருப்போம் அப்படிங்கிறப்போ பே பண்ண வேண்டியது டிலேயாக பேமெண்ட் பண்ணலாம். ஆனால் கிரெடிட் ஸ்கோரை நம்ம அஃபெக்ட் பண்ணாத டேட் வர ஒரு 30th நம்ம பே பண்ணணும் அப்படின்னா டியூ டேட்டு அந்த டேட்டில் கரெக்டான பேமெண்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்து அண்ணோம் அப்படின்னா கிரெடிட் ஸ்கோர் அஃபெக்ட் ஆகும். கிரெடிட் ஆர் பாலிசி அவங்க என்ன ஆஃபர் கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எப்படி சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கு நம்ம கஸ்டமருக்கு ஆஃபர் கொடுப்போமோ அதே மாதிரி நமக்கும் ஆஃபர் கொடுப்பாங்க. நம்ம அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றாங்க. டெக்னிக்ஸ் அதே தான். அது இஓகி ஆர்டர் வந்து மெட்டீரியல் இன்வென்ட்ரிக்கு, கேஷ் பட்ஜெட்டிங் வந்து கேஷ் ஃப்ளோக்கு, ஏஜிங் ஷெட்யூல் டெபிட்டார் இன்வென்ட்ரி பீரியடுக்கு அந்த மானிட்டர் தான் டெபிட்டார் ரெக்கவரி பீரியட். நம்மளுக்கு எவ்வளோ ஒரு அமௌண்ட் வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கான அந்த பீரியட்ஸ் என்னன்னு பார்க்கலாம் ஏஜிங் ஷெட்யூல் மூலமாக. கிரெடிட் பாலிசி அப்படின்னா செட் த ரிவ்யூ த கஸ்டமர் கிரெடிட் டேர்ம்ஸ், அவங்களுக்கு கிரெடிட் டேர்ம்ஸ் நம்ம பார்க்கணும் அப்படின்றான். இதே தான் சேம், அதே மேனேஜ்மெண்ட் கீ எலமெண்ட்டில் மெயின் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ரிசீவபிள் மேனேஜ் கிரெடிட் டேர்ம்ஸ் அப்படிங்கிறப்போ ரிசீவபிள் மேனேஜர் நமக்கு ரிசீவ் ஆக வேண்டியதை கஸ்டமருக்கு எவ்வளோ டேர்ம்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கன்க்ளூஷன்னா என்ன அப்படின்னா நம்மளோட ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் நம்ம கரெக்டாக பண்ணுறது மூலமாக நமக்கு என்னென்ன கிடைக்கும், அதை நம்ம எஃபெக்டிவாக ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் நம்ம பண்ணோம் அப்படின்னா லிக்விடிட்டிக்கும் ப்ராஃபிட்டபிலிட்டிக்கும் பிஸ்னஸும் இன்க்ரீஸ் ஆகும், ப்ராபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், நம்மளோட பிஸ்னஸ் வந்து ஸ்டேபிளாக ரன் ஆகும் அப்படிங்கிறான். நம்ம இது வரைக்கும் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா பேசிக்ஸ் தான், ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்டோட பேசிக்ஸ். இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதோட புக் சம்ஸ் பார்ப்போம். ஒர்க்கிங் கேபிட்டல்னால் இப்போ ஒன்றும் இல்லை, கரண்ட் ஆசட் மைனஸ் கரண்ட் லயபிலிட்டிஸ் தான். ஓகேங்களா? ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது கரண்ட் ஆசட். இது எதுக்காகனா டே டு ஆப்ரேஷன்ஸுக்கு உதவுது. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா எஃபெக்டிவாக மேனேஜ்மெண்ட் கரண்ட் ஆசட்டு லயபிலிட்டியும் கரெக்டாக எஃபெக்டிவாக மேனேஜ் பண்ண முடியும். ஸோ அதனால் ஒர்க்கிங் கேபிட்டல்ங்கிறது வந்து கிராஸ் ஒர்க்கிங் கேபிட்டல்னா டோட்டல் கரண்ட் ஆசட் தான் கிராஸ் ஒர்க்கிங் கேபிட்டல். நெட் ஒர்க்கிங் கேபிட்டல்னா டோட்டல் கரண்ட் ஆசட் மைனஸ் கரண்ட் லயபிலிட்டிஸ். அதுக்கடுத்து இது லிக்விடிட்டி போர்ஷனுக்கு இது உதவுது. ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ரிலேஷன்ஷிப் பிட்வீன் சப்ளையருக்கும் கிரெடிட்டாக இருக்கும் ரிலேஷன்ஷிப்க்கு உதவுது. ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு உதவுது. ப்ராஃபிட்டபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உதவுது. காம்போனன்ட்ஸ் என்ன அப்படின்னா கேஷ் கரண்ட் அசட்னா என்ன, கரண்ட் லயபிலிட்டிஸ்னா என்னன்னு பார்த்தோம். அதுக்கடுத்து ஒர்க்கிங் கேபிட்டல் சைக்கிள்ஸ்னால் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்தோம். சோர்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் கேபிட்டல் இதெல்லாம் கமர்ஷியல் பேப்பர்ஸு, ஃபேக்ட்ரிங், இதை பற்றிலாம் நம்ம அடுத்தடுத்த பார்ட்டில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்தடுத்த பேப்பர் கமர்ஷியல் பேப்பர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கடுத்து ஃபேக்ட்ரிங்னா என்னன்னு பார்ப்போம். இதோட புக் சம்ஸ் பார்ப்போம். இதுக்கப்புறம் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்துருவோம். ஸோ அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.